शिव 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 शिवाय नमः ओम हर 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 हराय नमः ओम शिव 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 शिवाय नमः ओम हर 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 हराय नमः ओम शिवाय नमः ओम हराय नमः ओम शिव शिव हर हर शिवाय नमः ओम शिवाय नमः ओम भवाय नमः ओम भवाय नमः ओम हराय नमः ओम हर नमः पार्वती पतये हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரையினம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பான் யான். திருச்சிற்றம்பலம். இறைவனுடைய பெரும் கருணையினாலே திருக்கோவிலூர் திருவுச்சாத்தானம் தன்னை தரிசித்து புறப்படுகின்றோம். அடுத்த திருத்தலம் முத்துப்பேட்டைக்கு அருகே உள்ள இடும்பாவனம் அருள்மிகு மங்களநாயகி உடனாய மங்களவல்லி கல்யாணேஸ்வரி உடனாய சர்க்குணேஸ்வரர் சர்க்குணநாதர் மணக்கோலநாதர் கல்யாணேஸ்வரர் இடும்பாவனேஸ்வரர் உரைகின்ற திருத்தலம் வில்வகுணமேக்ஷல ஸ்தலவக்ஷம் பிரம்மதீர்த்தம் அகத்திய தீர்த்தம் ஹேமதீர்த்தம் சமூக புஷ்கரணி ஏகதீர்த்தமுடையது. சம்பந்தர் சிக்கிழார் இடும்பன் பிரம்மன் அகத்தியர் யமன் இராமன் ஆகியோர் வழிபட்ட திருத்தலம். இடும்பனின் சோதரி இடும்பையை வீமன் மறந்து கொண்டதினாலே வியாசமுனிவர் பாண்டவர்களுக்கு பார்த்து இடும்பைக்கு அருள் செய்த இப்பதி இடும்பாவனம் என இனிமேல் வழங்குவதாக என்று ஆசீர்வதிக்க இத்திருப்பதிக்கே இடும்பாவனம் என்ற பெயர் ஏற்பட்டது. ஸ்தல விநாயகர் வெள்ளை விநாயகர் இடும்பனின் ஊர் அருகில் உள்ள குன்றலூர் என்பர். இறைவன் அகத்தியருக்கு மணக்கோலம் காட்டிய இடம் வில்வவனம் என்று பல்வேறு பிதர்முக்தி தலங்களுள் இதுவும் ஒன்று. பிதர் வழிபாடுகள் மிகவும் விசேடமானது. மராட்டிய மன்னர்கள் கைங்கரியம் செய்த திருத்தலம். திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது அருகிலே உள்ள கற்பகநாதர் உரைகின்ற கற்பக கடிக்குளம் என்பதாகும். வனத்திலிருந்து 4 கிலோமீட்டர் காத தூரத்திலே இடும்பாவனத்திலிருந்து கிழக்கு நோக்கி சென்று கற்பகநாதர் குளம் பஸ் ஸ்டாப் வந்து அங்கே அருகில் உள்ள பாலசுந்தரி உடனாய கற்பகநாதர் சௌந்தரநாயகி உடனாய விநாயக தீர்த்தம் கழக்குளம் கடிக்குளம் உடைய திருத்தலம். சம்பந்தர் சேக்கிழார் விநாயகர் கார்த்திகார்ஜுனன் என்ற அரக்கன் கற்பகலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட திருத்தலம். இக்கோயிலுக்கு கரையாங்காடு என்று ஒரு பெயரும் உண்டு. சம்பந்தர் சேக்கிழார் பாடிப்பரவிய திருத்தலம். புராதனமான திருத்தலம். இதனை அனைவரும் தரிசித்து வாழ்வோமாக. அடுத்து நாம் காண இருப்பது தண்டலை செரி தண்டலை நீல்நெறி என்பதாகும். திருச்சிற்றம்பலம். நீல்நெறி என்கின்ற இந்த புராதனமான சிவக்ஷேத்திரம் திருத்துறைப்பூண்டியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலே திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பேருந்து மார்க்கத்திலே அமைந்துள்ள புராதனமான சிவாலயம். இத்திருத்தலத்திலே இறைவன் ஸ்திரபுரீஸ்வரர் என்றும் அம்பிகை ஞானாம்பிகை என்றும் நீல்நெறிநாதர் என்ற பெயரோடு இறைவன் இருக்கின்றான். குருந்த மரமே ஸ்தலவக்ஷம். ஓமக தீர்த்தம் ஞானசித்தி விநாயகர் கோவிலுக்கு எதிரே உடையது. காவேரி வியாக்கிரபாதர் பதஞ்சலி சம்பந்தர் சேக்கிழார் வழிபட்ட திருத்தலம். தண்டலைச்சேரி என்று வழக்கிலே உள்ளது. நீல்நெறி ஊராகும். தண்டலை க்ஷேத்திரமாகும். வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனியோர் வழிபட்ட திருத்தலம். திருத்தலத்திலே இறைவனுக்கு அறிவாற்றனாயினார் தினந்தோறும் சென்னல் அரிசியும் செங்கேரியும் மாவிடமும் படைத்து வந்தார். இறைவன் இவரை சோதிக்க ஒரு நாள் கஷ்டப்பட்டு வனைத்தையும் தயார் செய்து எடுத்து வருகையிலே கீழே விழுந்த பொழுது, இறைவா உமக்கு எடுத்து வந்த இந்த அன்னம் கீழே சிதறிவிட்டதே என்று தன் கழுத்தை தானே அறிந்து கொள்ள முற்பட்ட பொழுது ஒரு கை வந்து தடுத்தது. அப்பொழுது மாவடு கடிக்கும் சத்தம் கேட்டது. ஆஹா, இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று மகிழ்ந்தார்.
விநாயகரை வணங்கிவிட்டு உட்செல்லும் பொழுது இருமருங்களும் அறிவாட்ட நாயனார் அவர் மனையும் அரிசியும் மாவடும் கொட்டுவது போல இறைவனின் திருக்கரம் வெளிப்பட்டு நாயனாரின் வதை படலத்தை தடுப்பதும் இறைவன் ரிஷபாரூடனாக தரிசனம் தருவதுமாகிய அனைத்தும் சிற்ப வேலையாக காண கிடைக்கின்றது. திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது சிவகொழுந்தீஸ்வரர் திருக்கோட்டூர் நாதர். இத்திருத்தலம் புராதனமான சிவாலயம் அதிச்சாபுரம் அருகே உள்ளது. கோட்டூர் சிவகொழுந்தீஸ்வரர் இறைவன் சமீவனேஸ்வரர் என்றும் தேனார் மொழியால் உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். வன்னி மரமே ஸ்தலபக்ஷம். அமுதம் உள்ளியாறு சிவகங்கை பிரம்மதீர்த்தம் இந்திர தீர்த்தம் சிவதீர்த்தம் விஸ்வகர்ம தீர்த்தம் அரம்பை தீர்த்தம் மண்டை தீர்த்தம் என 9 தீர்த்தங்கள் கொண்ட புராதனமான சிவாலயம். சம்பந்தர் அப்பர் சுந்தரர் சேக்கிழார் வழிபட்ட திருத்தலம். ஐராவதம் வழிபட்டதினாலே கோட்டூர் எனப்படும். இவ்வூரு கிழக்கே மற்றொரு கீழக்கோட்டூர் என்ற தலமும் இருக்கின்றது. திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திருவெண்துறை. திருவண்டுத்துறை என்றும் அழைக்கப்படும். மதுவனீஸ்வரர் பிரம்மேஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் வெண்துறைநாதர் சத்யாயதாட்சி வேதாம்பாள் வேல்நடுங்கண்ணி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். பில்வமரமே ஸ்தலவக்ஷம். காவிரி பிரம்மபுரீச தீர்த்தம். சம்பந்தர் வித்யாதரர் பிரம்மன் துருவன் திருமால் வழிபட்ட திருத்தலம். வண்டுத்துறை என்று வழக்கில் உள்ள திருத்தலத்திலே பிருங்கிமுனிவர் வண்டு உருவில் இறைவனை மட்டும் வந்து வழிபட்ட திருத்தலம். அம்பிகை தவம் செய்து அர்த்தநாரியாக வழிபட்ட திருத்தலம். பிராகாரத்தில் பிட்சாடன மூலமூர்த்தி திருமேனி மிகவும் காண்போர் மனதை மயக்கும் வண்ணமாக இருக்கின்ற திருத்தலம். திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது கொல்லம்போதூர் என்கின்ற புராதனமான சிவாலயம். திருக்கொல்லம்போதூரிலே இறைவன் வில்வாரண்யேஸ்வரர் சௌந்தரநாயகி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். வெல்வமரமே ஸ்தலபக்ஷம். பிரம்மதீர்த்தம் அகத்திய தீர்த்தம் காண்டீப தீர்த்தம் உடையது. சம்பந்தன் நம்பியாண்டார் நம்பி சேக்கிழார் விநாயகர் கங்கை காவேரி ஆதிசேடன் இடைக்காடர் அர்ஜுனர் வரவபாண்டியன் கோட்சங்க சோழன் ரகுமுனிவர் காஷ்யபர் கண்வர் அகத்தியர் வசிஷ்டர் வாமதேவர் வழிபட்ட திருத்தலம். பஞ்சாரண்ய க்ஷேத்திரங்களுள் 5வதாக இருப்பது இத்திருத்தலம். இத்தலம் வெல்வமனம் கூவிளமனம். கூவிளம் என்றால் வெல்வம். கூவிளம்பூதூர் என்பதே பிற்காலத்திலே கொல்லம்பூதூர் ஆயிற்று. இத்திருப்பதியிலே அர்த்தஜாம பூதை பார்க்க வேண்டிய விசேஷம். தேவர்கள் அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைந்த போது அமுதத்திலே திவிலைகள் சிதறி வில்வ மரங்களாக ஆகி இது வில்வாரண்யமாக ஆகி காண்டீபனாகி அர்ஜுனன் தவமையேற்றிய இத்தலத்திலே இறைவன் கிராட்டனாக வந்து அவனுடன் போரிட்ட லீலை செய்த திருத்தலம். காண்டீப வனம் என்றும் அழைக்கப்படும். பன்றியாக பிறந்தான் அந்தணன் ஒருவன் அகத்திய தீர்த்தத்திலே மூழ்கி சாபவிமோசனம் பெற்றான். அவ்வாறே கொள்ளையடிக்கும் எண்ணத்தோடு இத்தலத்துக்கு வந்து இரவு முழுவதும் கண்விழித்திருந்த திருடனும் நற்கதியை பெற்றான். ஞானசம்பந்தர் பாண்டியத்தில் நாட்டிலே சைவம் தழைக்க செய்து சோழ நாட்டில் கொல்லம்பூதூருக்கு வருகை தந்தபோது உள்ளியாறு என்ற ஒரு ஆற்றிலே பெரும் வெள்ளம். ஓலமோட்டுவார் யாரும் இல்லை. பரிசில் கட்டி கிடக்கின்றது. இறைவனை காணாது தவிக்கின்றார். வெள்ளமோ 3 யானை அளவு உயரமாக ஓடுகின்றது. ஓடம் செலுத்த முடியாமல் தவிக்க யாருக்கு விருப்பமிருப்பவர் என்னோடு வரலாம் என்று ஞானசம்பந்தர் கூவல் இட்டார். ஓடங்களில் ஒன்றினை அவிழ்த்து நாவினையே ஓடக்கோலாக கொண்டு பாடலானார். கொட்டமே கமழும் கொள்ளம் போதூர் நட்டமாடிய நண்பனை உள்க செல்ல உந்தூக சிந்தையார் தோழ நல்குமாரருள் நண்பனே என்று இறைவனை பாட வெள்ளம் தணிந்தது. வெள்ளம் வடிந்தது. அனைத்து சிவபக்தர்களோடு இறைவன் காண அவ்விடம் வந்து சேர்ந்தார். ஞானசம்பந்த பெருந்தகையார் அப்பேற்பட்ட பஞ்சாரண்ய நட்சத்திரங்களுள் ஒன்றான இதனை தரிசித்தோம். திருச்சிற்றம்பலம் பெரும் கருணையினாலே திருவுச்சாத்தானம் தன்னில் காலை தரிசனத்தை முடித்து கொண்டு அங்கிருந்து இடும்பாவனம் கடிக்குளம் கண்டலை நிலரி கோட்டூர் திருவெண்துறை கொல்லம்பூதூர் ஆகிய 5 சிவக்ஷேத்திரங்களை இரவு 8 மணிக்குள்ளாக முடித்து கொண்டு மன்னார்குடியிலே ஓய்வெடுக்க சென்றோம். இதுவும் இறைவனுடைய பெரும் கருணை. அடுத்து பஞ்ச உஷத்காலத்திலே பேரையில் என்கின்ற திரு ஓகைப்பேரூர் என்கின்ற சிவக்ஷேத்திரத்தை வந்து அடைகின்றோம். இறைவன் ஜெகதீஸ்வரர், இறைவி ஜெகநாயகி, நாரத்தை மரமே ஸ்தலவக்ஷம்,
அக்னி தீர்த்தமுடையது. அப்பர் வழிபட்ட திருத்தலம் பேரையூர் என்று பல பேர் இருப்பதினாலே புகைப்பேரையூர் என்றும் வங்காரப்பேரையூர் என்றும் இவ்விடம் அழைக்கப்படுகின்றது. சோழ நாட்டின் தலைநகராக திருவாரூர் விளங்கிய பொழுது அதை சார்ந்த கோட்டை இருந்த இடம் பேர் எயிலூர் என்று ஆகி பேரையூர் ஆகிவிட்டது. இத்திருத்தலம் திருவாரூர் மன்னார்குடி சாலை தனியில் கமலாபுரம் அடுத்து மூலங்குடி வந்து அங்கிருந்து திருத்தலத்தை அடையலாம். புராதனமான சிவக்ஷேத்திரம், அனைவரும் வந்து தரிசிக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திருக்கொள்ளிக்காடு என்கின்ற அக்னீஸ்வரர் உரைகின்ற திருத்தலம். மிருதுபாத நாயகி பஞ்சின் மெல்லடியம்மை உடனாய அக்னீஸ்வரர் அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். வன்னிமரமே ஸ்தலபக்ஷம். தீர்த்தகுளம் காவிரி அக்னி தீர்த்தமுடையது. சம்பந்தர் சேக்கினார் அக்னி வழிபட்ட திருத்தலம். கள்ளிக்காடு என்று வழக்கில் இருக்கின்ற திருத்தலம். நெருப்பாகி அக்னி வழிபட்டபடியாலே கொள்ளிக்காடு என்று பெயர் ஏற்பட்டது. இத்தலத்தில் இறைவன் யானை உரித்த செயல் குறிப்பிடுவதால் மக்கள் ஒரு காலத்தில் கோயிலை கரி உயிர்த்த நாயனார் கோயில் என்று அழைத்தனர். சம்பந்தர் சேக்கிழார் பாடி பரவிய திருத்தலம். சோழ மன்னன் ஒருவனுக்கு பெரும் சனிதோஷம் ஏற்பட்டு விலகிய திருத்தலம். மூலவர் சிவலிங்க திருமேனி சற்று சிவந்து நிறமாக அக்னியின் நிறத்தில் உள்ளது. இத்திளைத்து இறைவன் அருளால் சனிதோஷம் நீங்க பெற்ற திருபுவன சக்கரவர்த்தி பல்வேறு திரு கைங்கரியங்களை செய்தார். அப்பேற்பட்ட சனி பகவான் நடுவயதில் ஏற்படுகின்ற 7 நாட்டு சனி, 8ஆம் இடத்தில் சனி, 7இல் சனி அல்லது பல்வேறு சனி தோஷங்கள் விலக இங்கு வந்து இறைவனை வழிபட்டு சனி பகவானை பிரார்த்திக்க அவை அனைத்தும் நீங்குகின்றது என்பது கொள்ளிக்காடின் மிக பெருமையான விஷயங்களே ஒன்று. பஞ்ச உஷத்காலத்திலே இறைவனை தரிசிக்கும் பாக்கியம். அடுத்து நாம் இங்கிருந்து திருத்தெங்கூர் என்கின்ற சிவக்ஷேத்திரத்தை அடைகின்றோம். திருச்சிற்றம்பலம். காடு வந்து அக்னிபுரீஸ்வரை தரிசித்து விட்டு அங்கிருந்து அருகில் உற்ற ரஜதகிரீஸ்வரர் வெள்ளிமலைநாதரை தரிசிக்க செல்கின்றோம். அக்னீஸ்வரர் திருக்கோவிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திலே அக்னீஸ்வரர் திருத்தெங்கூர் வெள்ளிமலைநாதனை நாம் தரிசிக்கின்றோம். அப்பர் சம்பந்தர் பாடிய திருத்தலம். சுவாமி ரஜதகிரீஸ்வரர் என்ற பெயருடையவர். திருமகளும் நவகிரகங்களும் பூஜித்த லிங்கங்கள் தனித்தனியாக உள்ளன. புராதனமான சிவாலயம் இது. திருநெல்லிக்காவுக்கு தென்மேற்கிலே 4 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்துள்ள திருத்தலம். திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திருநெல்லிக்கா. இறைவன் நெல்லிவனநாதர் என்றும் இறைவி மங்களநாயகி என்றும் நெல்லிமரமே ஸ்தலபக்ஷமாக கொண்ட திருத்தலம். பிரம்மதீர்த்தம் சூரிய தீர்த்தம் உடையது. சம்பந்தர் அப்பர் சேக்கிழார் சூரியன் பிரமன் திருமால் சந்திரன் சனீஸ்வரன் கந்தர்வர் துர்வாசர் பஞ்சாட்சரங்கள் வழிபட்ட திருத்தலம். இவ்விடத்திலே சம்பந்தர் வந்து இறைவனை தொழும் பொழுது அறத்தால் உயிர்காவலர் அமர்ந்தருளி மரத்தால் மதில் 3 மான் பழித்த திறத்தால் தெரிவை தீயவென் திங்கள் நிறத்தான் நெல்லிக்காவுள் நிலாயவனே என்று பாடி பரவிய திருத்தலத்தை நாம் தரிசித்துவிட்டு மிக அருகிலே உற்ற திரு நாட்டியத்தான்குடியை காணச் செல்கின்றோம். மாணிக்கவண்ணர், ரத்தபுரீஸ்வரர், கரிநாளேஸ்வரர், நாட்டியத்து நம்பி என்கின்ற இறைவன் மங்களாம்பிகை உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். மாவிலங்கவரமே ஸ்தலபக்ஷம். சூரிய தீர்த்தம் கரி தீர்த்தமுடையது. அண்ணன் தம்பியருக்கு இடையே பாகம் பிரிக்க இருந்தபோது ரத்தனங்களை மதிப்பிடுவதிலே சண்டை ஏற்பட இறைவனே ரத்ன வியாபாரியாக வந்து பிரித்து தந்தான். எனவே ரத்னபுரீஸ்வரர் என்று நாட்டியத்தான்குடி இறைவனுக்கு பெயர். சுந்தரர் கோட்புலி நாயனார் வீட்டிலே தங்கியிருந்தார். வழிபட கோயிலுக்கு சென்றால் அங்கு இறைவனும் இறைவியும் காணாது தவித்தார். அங்கு இருக்கிற கணபதியை கேட்க அவர் வாய் திறவாமல் ஈசான்ய திக்கை நோக்கி தும்பிக்கையை காட்ட வழியே சென்று ஒரு வயலிலே சுவாமியும் அம்பிகையும் உழவன் உளர்த்தியாக இருந்து நடவு நட்டு கொண்டிருந்ததை கண்டார். நட்ட நடாக்குறை நாளை நடலாம், நாளை நடாக்குறை சேரு தங்கிடவே நட்டது போரும் கரையேறி வாரும் நாட்டியத்தான் குடி நம்பியே என்று பாட சுவாமியும் அம்பிகும் மறைந்து கோயிலுக்குள் செல்ல யானை சென்று வழிபட்டதாலே கரிநாளேஸ்வரர் என்று இறைவனுக்கு பெயர். கோட்புலி நாயனாரின் அவதார திருத்தலம். கிழக்கு கோபுரத்துக்கு முன் சுந்தருக்கு கை காட்டிய விநாயகர் இருக்கின்றார். இத்திருத்தலம் மாவூர் வழியாக திருத்துறைப்பூண்டி மாவூர் கூட்டு ரோடிலே வடபாதிமங்கலம் செல்லும் பாதையிலே சென்று அடையலாம். புராதனமான சிவாலயம். அனைவரும் கண்டு களிக்க வேண்டிய திருத்தலம் இதுவாகும். அடுத்து நாம் காண இருப்பது திருக்காராயில். திருக்கார வாசல். கண்ணாயிரமுடையார் கைலாச நாயகி உடனாய
அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். அகில் மரம், பலாமரம், வன்னி மரம், விழாமரம் உடையது. பிரம்மதீர்த்த, சேஷதீர்த்தம், மித தீர்த்தம் உடையது. சம்பந்தர், சேக்கிழார், இந்திரன், முசுகுந்த சக்கரவர்த்தி வழிபட்ட திருத்தலம். சப்த விடங்கங்களுள் ஸ்தலங்களுள் இதுவும் ஒன்றாகும். ஆதிவிடங்கர் வீரசிங்காசனம் தனில் அமர்ந்து குக்குட நடனம் ஆடுவார். கடுக்காய் பிள்ளையார் கோயில் மிகவும் பிரசித்தியானது. இவ்விடத்திலே சம்பந்தர் இறைவனை தொழுகையிலே நீராணி நீழ்ஷடை மேலோர் நிறை கொன்றை தாராணி தாமரை மேலயன் தான் தொழும் ஷீராணி சீர்திக முந்திருக்காராயில் ஊராணி என்பவர் ஊனமில்லாதாரே என்று பாடி பரவிய திருநாட்டில் திருக்காராயில் செவித்துவிட்டு இறைவனுடைய பெரும் கருணையை நினைத்து ஆச்சரியப்படுகின்றோம். பஞ்ச உஷத்காலத்திலே பேரையிலே துவங்கி பேரையில், கொள்ளிக்காடு, திருத்தெங்கூர், திருநெல்லிக்கா, திருநாட்டியத்தாங்குடி, திருக்காராயில் ஆகிய 6 சிவக்ஷேத்திரங்கள் 10 மணிக்குள்ளாக தரிசனமாகின. அடுத்து நாம் காண இருப்பது திருக்கன்றாப்பூர். கோயில் கண்ணாப்பூர் என்று அழைக்கப்படும் திருத்தலம். வஜ்ரஸ்தம்பேஸ்வரர், நடுத்தரியப்பர், நடுத்தரிநாதர் விளங்குகின்ற திருத்தலம். இறைவி ஸ்ரீவல்லி நாயகி, மாது உமை அம்மை. பனைமரமே சிவ ஸ்தலபக்ஷம். சிவகங்கை தீர்த்தமுடையது. அப்பர் பாடல் பெற்ற திருத்தலம். சைவர் பெண் ஒருத்தி வைணவன் ஒருவனுக்கு மனைவியாகி மாமியார் வீட்டில் காணாதவாறு சிவலிங்க வழிபாடு செய்த வண்ணம் இருந்தபொழுது கணவன் அது கண்டான், வெகுண்டான். அந்த லிங்கத்தை கிணத்திலே எரிந்து விட்டான். அப்பெண் வேறு வழியின்றி கன்று கட்டியிருந்த முளை ஆப்பையே சிவபெருமானாக பாவித்து வழிபட ஒரு நாள் கணவன் அதையும் கண்டு கோபித்து அம்மொழியை கோடாரியால் வெட்ட அங்கிருந்து இறைவன் லிங்காகாரமாக வெளிப்பட்டு அருள் புரிந்த திருத்தலம். கன்று ஆப்பூர், கன்றாப்பூர் என்று ஆகியது. இங்கு 4 இருவர் சம்பந்தராகவும் 2 அப்பராகவும் காட்சி தருக்கும் ஆச்சரியமான நிலை இங்கு காணலாம். திருச்சிற்றம்பலம். அடுத்து நான் காண இருப்பது வலிவலம். இறைவன் ஹிருதய கமலநாதீஸ்வரர், மனத்துணைநாதர். அம்பிகை வாளையங்கண்ணி, அங்கையர்கண்ணி என்று அழைப்பர். புண்ணியமரமே ஸ்தலபக்ஷம். காரண கங்கை சங்கர தீர்த்தமுடையது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர், செக்கிழார், சூரியன், கரிக்குருவி, வலியன் குருவி, காரணமாமுனிவர் ஆகியோர் வழிபட்ட திருத்தலம். இது கோச்சங்க சோழ நாயனாரின் கைங்கரியம் பெற்ற மடக்கோவிலாகும். சம்பந்தர், அப்பர், சுந்தரர் பாடல் பெற்ற திருத்தலம். சுந்தரர் இத்திருத்தலத்து நாயகனை பாடுகையிலே ஊனம் கத்துயிர் பாயுலகெல்லாம் ஓங்காரத்துருவாகி நின்றாணி வானம் கைத்தவர் கும்பளப்பரிய வள்ளலை அடியார்கள் தம் உள்ளத்தே தேனெனக்கை தமுதாகி உள்ளூரும் தேசனத்திலை தனி தற்கிணியானை மானம் கைத்தலதேந்த வல்லாணி வரிவலந்தனில் வந்து கண்டேனே என்று கரிவலம் வந்த நல்லூர் தனிலே இறைவனை கொண்டாடி மகிழ்கின்றார். திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது கை சின்னம். இந்திரன் தான் தன் கையினாலே லிங்கத்தை பிடித்து வைத்து வழிபட்ட திருத்தலம். கைச்சினேஸ்வரர், கைச்சினநாதர். இந்திரனுடைய பக்திக்கு மெச்சி அவருடைய கைச்சின்னத்தை இறைவன் ஏந்திய திருத்தலம். வில்வளை நாயகி அம்பிகை. கொங்கு மரமே ஸ்தலபக்ஷம். வஜ்ர தீர்த்தம், இந்திர தீர்த்தம், அகத்திய தீர்த்தம். சம்பந்தர், சேக்கிழார், அகத்தியர், இந்திரன், திருணபுந்து முனிவர் வழிபட்ட திருத்தலம். மணலிங்கம் வழிபட்டு கைகள் எடுக்க முற்படும் பொழுது பெயராமல் கையின் சின்னம் பதிந்தது. எனவே கை சின்னம் என்று இத்தலத்திற்கே பெயர் ஏற்பட்டது. கோச்சங்கனாரின் மடக்கோயிலாகும். இங்கு உள்ள வேதா தட்சிணாமூர்த்தி சிற்பம் மிகவும் கண்களுக்கு விருந்தாயிருக்கும். திருத்துறை பேருண்டி பாதையிலே உள்ள புராதனமான சிவாலயம் அனைவரும் தரிசிக்க வேண்டிய திருத்தலம். அடுத்து நாம் காண இருப்பது திருக்கோளிலி. திருக்குவளை. பிரம்மபுரீஸ்வரர், கோளிலிநாதர், கோளிலிநாதேஸ்வரர் என்ற இறைவனும் வண்டமர் பூங்கொழி அம்பிகையும் தேற்றாமரமே ஸ்தலபக்ஷமாக கொண்டு பிரம்மதீர்த்த கரையிலே முக்தி நதியாக சந்திர நதி, தென்புறம் இந்திர தீர்த்தம், மேற்கே அகத்திய தீர்த்தம், தென்மூலையிலே சிவலோக விநாயக தீர்த்தம், அம்மன் சன்னதியிலே சக்தி தீர்த்தம் என்று ஏகப்பட்ட தீர்த்தங்கள் உடையது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர், பரணதேவ நாயனார், சேக்கிழார் மற்றும் தேவர்கள் அனைவரும் வந்து வழிபட்ட திருத்தலம். நவகிரகங்களே இறைவனை வழிபட்டன. பஞ்சபாண்டவர்கள் வழிபட்டார்கள். முசுகுந்த சக்கரவர்த்தி வழிபட்டான். ஆதியில் பிரம்மதேவன் படைத்தல் தொழிலை பெற விரும்பி புஷ்பவனத்திலே தவமேற்றி சந்தா நதியில் வெண்மணிலே எடுத்து சிவலிங்க திருமேனி செய்து வழிபட்டான். நவகிரகங்கள் தங்கள் குற்றங்களை பொறுத்தருள வேண்டி வழிபட்ட திருத்தலம். எனவே கோளிலி
கோளில்லாத கோளாகிய நீக்கும் அவன் கோளில் எம்பெருமான் என்று சம்பந்தர் பாடி பரவிய திருத்தலம். இத்தலத்திற்கு அருகே கொண்டையூரில் வாழ்ந்து வந்த கிழாரின் சிவபக்திக்கு இறைவன் அளித்த நெல்மலைகளை திருவாரூருக்கு சுண்டு செல்ல வேண்டி சுந்தர சிவபெருமானை யாச்சித்தார். அடுத்த கடம் சிவபூதங்கள் அவ்வனைத்தையும் எடுத்துச் சென்று திருவாரூரிலே இறக்கிவிட்டு வந்ததாகிய ஒரு லீலை நடந்த திருத்தலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் நெல்மலையை எடுத்துச் செல்ல வேண்டி சிவபூதங்களை செய்த திருத்தலம். சப்த விடங்க தலங்களிலே அவனி விடங்கராக பெங்க நடனம் ஆடக்கூடிய இறைவன் உரைகின்ற திருத்தலம். நவகிரகங்கள் இறைவனை பார்த்து ஒருமுகமாக தென்திசை நோக்கி விளங்குகின்ற திருத்தலம். மாசி மகத்திலே சுந்தருக்கு பூதங்கள் நெல் அட்டிச் செல்லும் திருவிழா நடைபெறுகின்றது. அமாவாசை என்று இறைவனுக்கு சாம்பிராணி தைலம் காப்பு நடைபெறும் திருத்தலம் இதுவாகும். திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திருவாய்மூர். இறைவனுடைய பெரும் கருணையினாலே பஞ்சபஞ்ச உஷத்காலத்திலே பேரையில் தன்னை தரிசிக்க ஆரம்பித்து கொல்லிக்காடு, திருத்தங்கூர், திருநெல்லிக்காடு, அட்டித்தான்குடி, திருக்காராயல், கன்றாப்பூர், வலிவலம், கைச்சின்னம், திருக்கோளிலி ஆகியவற்றை தரிசிக்கும் பாக்கியம் இன்று இங்கு தங்கி அடுத்து திருவாய்மூருக்கு வா என்று அப்பறை அழைத்த இறைவனின் வரக்கருணையை நாம் கண்டு வியக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். திரு நடுத்தரியப்பர் சிவன் கோவிலுக்கு அருகே உள்ளது திருவாய்மூர் சிவக்ஷேத்திரம். வண்டமர் பூங்குழலி உடனாய திருக்குவளைநாதர் கோவிலில் இருந்து மிக அருகிலேயே எட்டுக்குடியை தாண்டியவுடன் அமைந்துள்ளது திருவாய்மூர். இறைவன் திருமறைக்காடிலே அப்பருக்கு அருள் செய்தான். வாய்மூர் வந்து என்னை பார் என்று ஆணையிட்டான். அவ்வாறு நவக்கரசரை வாய்மூருக்கு வா என்று அழைத்த இறைவனின் பெருமையை காண இருக்கின்றோம். பாலின் நன்மொழியால் உடனாய வாய்மூர்நாதர் பலாமரமே ஸ்தலபக்ஷம் சூரிய தீர்த்தம் உடையது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர், கபிலதேவ நாயனார், சேக்கிழார், சூரியன் பாடி பரவிய திருத்தலம். திருமறைக்காலில் இருந்து வாய்மூருக்கு வா என்று இறைவன் சொப்னத்திலே கூப்பிட கண்ணெதிரே அவன் காட்சி தர அவரை பின்தொடர்ந்து வந்து இறைவனை பாடி பருகின்றார். இந்த விஷயத்தை பின்னால் ஞானசம்பந்தருக்கு அவருடைய திருவாயிலிருந்து கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்க அவ்வாறே அப்பர் பெருமான் அதை பாடி காடுகின்றார். தளிரில வளரேன உமை பாட தளமிடவோர் கழல் வீசி கிளிரில மணியரே வரையார்த்து ஆடும் வேட கீரிமை விளரிள முலையவர்க்கு அருள் நல்கி வெண்ணீரணிந்தோர் சென்னியில் மேல் வளிரில மதிய மோடி இவரானீர் வாய்மூரடிகள் வருவாரே வாய்மூரடிகள் வராரே என்று திருவாய்மூர் தனிலே இவர் பாட இறைவன் ஆட அடியவர்கள் இருபக்கத்தில் இருந்தும் அவர் நாமத்தை ஓதி கொண்டாடி மகிழ்ந்திட இந்த ஒரு காட்சியினை மீண்டும் ஞானசம்பந்தருக்காக திருப்புகலூர் வந்து அவர் கேட்டமையினாலே அவருக்கு பாடி காட்டுகின்றார். சப்த தியாகேச விடங்கத்தலங்களுள் நீலவிடங்கர் என்று கமல நடனம் புரியும் இறைவனை இங்கு காண்டு அன்று இரவு அவரோடு அவருடைய பள்ளியறை சேவையும் தரிசித்து இங்கு ஓய்வெடுக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திருமறைக்காடு என்கின்ற வேதாரண்ய சிவக்ஷேத்திரம். இதுதான திருமறைக்காடு என்கின்ற சிவக்ஷேத்திரம் திருவாய்மூரில் இருந்து கோவில்பத்து வந்து வெள்ளப்பள்ளம் வந்து கள்ளிமேடு, செம்போடை, தேத்தரக்குடி, தோப்புத்துறை இவற்றை தாண்டி நாம் வேதாரண்ய சிவக்ஷேத்திரத்தை வந்து அடைகின்றோம். கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள உயர்ந்ததான திருமறைக்காடு என்கின்ற சிவக்ஷேத்திரத்தை தரிசிக்கின்றோம்.
இறைவன் வேதாரண்யேஸ்வரர் என்றும் மறைக்காட்டு மணாளர் என்றும் யாழை படித்த மொழியாள் என்றும் இறைவி வன்னிமரத்தையே ஸ்தலபட்சமாக கொண்டு அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். வேத தீர்த்தம் கடல் துறை உடையது. மணிகர்ணிகை தேவபூஷணம் உடையது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர், சிரமான், பெருமாள் நாயனார், நக்கீரதேவ நாயனார், கபிலதேவ நாயனார், பரணதேவ நாயனார், பட்டினத்து பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழார், வேதங்கள், இராமர், அகத்தியர், முச்சுகுந்த சக்கரவர்த்தி, கௌதமர், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், நாரதர், பிரம்மன், கங்கை, காவிரி இவர்கள் அனைவரும் வந்து தரிசித்த திருத்தலம். அகத்தியருக்கு திருமண காட்சியை நல்கிய திருத்தலம். வேதங்களால் அடைக்கப்பட்டிருந்த திருக்கதவினை அப்பர் அடிகள் கூறினார். சம்பந்தருடன் வந்தவர் சம்பந்த பெருமானே, எல்லோரும் போல் நாம் இந்த பெருமர மறைக்காட்டின் பெருக்கதவுகளை தரவாது அருகில் உற்ற சிறு கதவு வழியாக சென்று வருவது அழகல்ல. எனவே நாம் இதை பாடி திறப்பிக்கவும் மற்றொருவர் பாடி காப்பிடவும் வழி செய்வோம் என்று பிரார்த்திக்க, வயதில் பெரியவர் தாங்களே பாடுங்கள் என்று அப்பரிகளை பாடுமாறு கூறுகின்றார். அப்பர் பெருமானும் அந்த கதவு திறக்க பாடுகின்றார். இந்திரனோடு தேவர் இருடிகள் ஏத்துகின்ற சுந்தரமானார் போலும் துதிக்கலாம் ஜோதி போலும் சந்திரனோடு கங்கை அரவையுஞ்சடையுள் வைத்து மந்திரமானார் போலும் மாமரை காடனாரே. தேரையும் மேல் கடாவி தின்னமா தொழித்து நோக்கி யாரையும் மேலுணரா ஆண்மையான் மிக்கான் தன்னை பாரையும் விண்ணையும் மஞ்ச பரந்த தோல்முடியடர்த்து காரிகை அஞ்சல் என்பர் கலிமறை காடனாரே என்று 10 பாடல்கள் பாட 10 பாடல்கள் பாடிய பின் இத்திருக்கதவும் திறந்தது. உள்ளே சென்று வேதாரண்யேஸ்வரரையும் அழைப்படித்து இன்மொழியால் உடைகின்ற திருத்தலத்திலே அங்குற்ற சரஸ்வதி, சுப்பிரமணிய சுவாமி, கணபதி அனைவரையும் தரிசித்து இக்கோவிலுக்குள் இருக்கின்ற ஒரு கிணறு தீர்த்தம். இக்கோவிலோ கடற்கரையிலே அமைந்துள்ள திருக்கோவில். நித்திய பூஜைக்கு அக்கோவிலிருந்து அந்த தீர்த்தத்திற்கு வேத தீர்த்தம் என்று பெயர். அதிலிருந்து சேந்தி எடுத்து இறைவனுக்கு நித்தியபடி பூஜைக்கு எடுத்து செல்கிறார்கள். அதை எடுத்து குடித்தால் இளநீர் போல் சுவைக்கின்றது. அங்கிருந்து ஒரு காத தூரத்திற்கும் உட்பட்டதாக கடல் இருக்கின்றது. அந்த நீரோ கரிக்கின்றது. இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயர்ந்த விஷயங்களாகும். இவ்வாறு தரிசித்து இருவருமாக இறைவனுடைய சன்னதியில் இறைவனிடம் பிரியாவிடைப்பட்டு செல்லும் பொழுது ஞானசம்பந்த பெருமான் கடை காப்பு கொள்ள பாடலானார். சம்பந்த பெருமான் பாடுகையிலே சிலை தன்னை நடுவீட நீருவியோர் சீனமலி அறவது கொடுதீவி தலமலி சுரசுரர்களோலி ஜல ஜல கடல் வடை ஒழிமிகு கொலைமலி வீடமேழ அவருடல் கூலை தர வதுநுகர் பவனேழில் மலைமலி மதில் போடை தழுவிய மறைவனம் அமர்த்தரு பெருமனே விடைத்தவர்கள் புறங்கள் மூன்றும் விரிசிலை முனிய வாங்கி படை தொழில் புரிந்து நின்ற பரமனே பரமயோகி கடைதலை புகுந்து நின்றோம் கலிமணை காடமர்ந்தீர் அடைத்திடும் கதவு தன்னை அப்படி தாளினாலே என்று 10 பதிகங்கள் பாடுகின்றார். முதல் பதிகத்திலேயே கதவு சாத்தி கொண்டு விட்டது. அப்பர் பெருமான் பாடும் பொழுது 10 படிகங்கள் ஆன பிறகுதான் கதவு சாத்திற்று. அப்பொழுது அப்பர் பெருமான் வயதானவர், ஆஹா இறைவன் என் பக்தி எனக்கு பக்தி போராது என்று கூறுகின்றான் போலும் என்று அவர் கண்களிலே நீர் பெருகிட சம்பந்தர் ஏன் என்று கேட்கின்றார். இல்லை,
அடியேன் திறப்பிக்க பாடினேன் 10 பாடல்கள், தாங்களோ காப்பிட பாடினீர் முதல் பாடலிலே கதவு சாத்திக் கொண்டது. என்னுடைய 10 பாடல்களுக்கு பிறகுதான் என்னுடைய பிரார்த்தனைக்கு செவிசாய்த்தான் இறைவன் என்று இவர் கூறவும், அப்படியல்ல சுவாமி, நான் சிறு குழந்தை, என் பாட்டை அவர் அடிக்கடி கேட்கின்றார், போரும் இவன் பாடல் என்று மூடிக்கொண்டார். தங்களுடைய திருப்பாட்டுகளிலே அப்படி தன்னை மறந்தவராக கதவை மூலம் மறந்துவிட்டார் என்று அவர் கூற, இவருக்கு சிரிப்புதான் வந்தது. நன்றாக பேசுகின்றீர் என்றார். இத்திருக்கோவிலிலே சிவராத்திரி என்று நன்னாளிலே எரியும் விளக்கில் இருந்த நெய்யை உண்ணுவதற்காக ஒரு எலி வந்தது. அணையும் நிலையிலே இருந்த திரியை நெய் உண்ண முயற்சித்த எலியின் முயற்சியால் அது அணையாமல் திரி தூண்டி எரிய ஆரம்பித்தது. மறுபிறப்பில் இவன் மாவலி சக்கரவர்த்தியாக பிறந்தான். இப்பல்வேறு சிவத்தலங்களுக்கு கைங்கரியம் செய்தான் என்ற செய்தியை அப்பர் பெருமான் திருக்குறுக்கு இத்தல தேவாரத்திலே வேதாந்தத்தில் நடந்த உயர்ந்த இந்த விஷயத்தை கூறுகின்றார். திருமறைக்காடு என்கின்ற வேதாரண்யம் தன்னிலே திருவிளையாடற் புராணம் அருளிய பரஞ்சோதி முனிவர் அவதரித்தார். அவர் இறைவனின் ஆணையினால் இக்கோவில் தலப்புராணத்தையும் அருளி செய்தார் என்ற விஷயம் அறிகின்றோம். திருச்சிற்றம்பலம்.